வணக்கம். நான் டச்சு நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரோகம்சோ பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட ஆஷினோ நடிச்சிருக்காங்க. வணக்கம் ஆஷினோ. வணக்கம் மித்தாட்சி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ம். ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, எனக்கு எக்ஸாம்ஸ்லாம் இருந்தனால வர முடியல. இன்னைக்கான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, சூசன் கேரை பத்தி. சூசன் கேர்ன்னு சொன்ன பிறகு நமக்கு வந்து தெரியும். அவங்க யாரு, என்ன, ஏதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு தெரியாதுல்ல. பொதுவாவே நிலாவுல யாரு கால் வச்சான்னு கேட்டா எல்லாரும் பதில் சொல்லிடுவாங்க. இவர் தான் கால் வச்சாருன்னு சொல்லிட்டு. அதே இது வந்து ஒவ்வொரு இன்வென்ஷன் யார் கண்டுபிடிச்சான்னு கேட்டா, இவர் தான் பேர் சொல்லிர்றாங்க. பட் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்குல்ல. அது வந்து யார் என்னன்னே தெரியாது. மேபி அவர் இனிஷியேட் பண்ணியிருந்திருக்கலாம். அவர் ஒரு ஸ்டேஜ்க்கு கொண்டாந்த பிறகு அது ட்ராப் அவுட் ஆயி இவங்க வந்து எடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம்ல. அந்த மாரி தான் நம்ம நெறைய இன்வென்ஷன் பார்த்துருக்கோம் இந்த உலகத்துல. ஆமா. அந்த மாரியான விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சூசன் கேரி. ஸோ இவங்கள பத்தி என்ன ஏதுன்றத வந்து நம்ம இந்த எபிசோட்ல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டு ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்க்கணும். ஏன்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்துட்டு நம்ம வந்து எந்த ஜெனரேஷன்ல இருக்கோன்றது தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஒரு டிவைஸ் வந்து எப்படி இந்த அளவுக்கு ஒரு ரேப்பிடான குரோத் வந்திருக்குல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆரம்பிச்சதுக்கும், இப்ப நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய லீப் அது. கிராஃப் எங்கேயுமே இறங்கல. அப்படியே பிச்சுக்கிட்டு போச்சு. அந்த அவுட் ஆஃப் த சார்ட்ஸ்ன்னுவாங்கல்ல. அந்த அளவுக்கு போச்சு. ஸோ அத பத்தி நம்ம ஒண்ணொண்ணா பார்ப்போம். ஓகே. 5 ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து 1940ஸ் டூ 1950ஸ் வரை இருந்திருக்கு. அதுல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வேக்யூம் டியூப்ஸ வச்சு தான் அந்த கம்ப்யூட்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 18,000 வேக்யூம் டியூப்ஸ வச்சு தான் அத வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்ப சைஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசா இருந்திருக்கும்னு. அதாவது ஒரு பில்டிங்க ஃபில் பண்ற அளவுக்கு அதோட சைஸ் வந்து அவ்வளோ பெருசா இருந்துச்சு. அதனாலயே அதோட பவர் கன்சியூமும் அதிகமா இருந்துச்சு. நெறைய ஹீட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அது சைஸ் தான் பெருசா இருக்குமே தவிர, மெமரி சைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். 4K பிட்ஸ்ல தான் இருந்துச்சு. அதுல யூஸ் பண்ண லாங்குவேஜ் வந்து மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. அதாவது அந்த மெஷினுக்கு வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் தெரியும். அதுக்கு பேரு பைனரி லாங்குவேஜ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம்னா, இனியாக்கும், யுனியாக்கும் சொல்லலாம். இது என்ன பண்ணும்னா, தௌசண்ட்ஸ் ஆஃப் கால்குலேஷன்ஸ செகண்ட்ஸ்ல பண்ணிரும். ஸோ இதுதான் இதோட யூஸ் கேஸ். அதுக்கப்புறமா ENIAC எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து மெஷின் வந்து நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ரூம் கூட சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு பிளே கிரவுண்ட் சைஸ் இருக்குமா? இருக்கும், இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வாஸ்ட்டான ஒரு என்வைரன்மென்ட்ல தான் வைக்க முடியும். 2வது அந்த ரூம்குள்ள நீங்க உட்கார முடியாது. அவ்வளோ ஹீட்டா இருக்கும். எப்படிதான் வேலை பார்த்தாங்கன்னு தெரியல அந்த டைம்ல வந்துட்டு. ஓகே செகண்ட் ஜெனரேஷன் வாங்க. ஓகே. செகண்ட் ஜெனரேஷன் வந்து 1950ஸ் டூ 1960ஸ்ல இருந்திருக்கு. அதுல யூஸ் பண்ண டெக்னாலஜி வந்து டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டருக்குள்ள வந்து வேக்யூம் டியூப் வச்சு அத வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி அதோட சின்னது தான். ஒரு பாதி ரூம ஃபில் பண்ற அளவுக்கு அந்த கம்ப்யூட்டரோட சைஸ் இருந்துச்சு. மெமரி சைஸும் கொஞ்சம் அதிகம். அதோட ஒப்பிடையில. 32K பிட்ஸ்ல இருந்துச்சு. அசெம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. இது என்ன பண்ணுச்சுன்னா, அது வந்து ஒரு செகண்டுக்கு இவ்ளோன்னு பண்ணுச்சு. இது வந்து மில்லி செகண்ட்ல இருந்து மைக்ரோ செகண்டுக்கு அந்த கம்ப்யூட்டேஷனல் டைம வந்து கம்மி பண்ணிருச்சு. அதோட ஒப்பிடையில கொஞ்சம் சின்னதாவும் இருந்துச்சு. கொஞ்சம் ஃபாஸ்டரா இருந்துச்சு. இதுல யூஸ் பண்ண லாங்குவேஜ் வந்து அசெம்பிளி லாங்குவேஜ் அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து IBM 1401. இந்த சிஸ்டம்ல யூஸ் பண்ணது. எனக்கு தெரிஞ்சு 2ண்ட் ஜெனரேஷனா, 3ர்ட் ஜெனரேஷனான்னு தெரியல. ஒரு படம் ஒண்ணு இருக்குது. 2016ல வந்துச்சு. ஹிடன் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுல இந்த IBM மெஷின் காமிச்சிருப்பாங்க. போர்டான் இதுல வருதா? லாங்குவேஜ். Fortran வந்து 3rd ஜெனரேஷன். ஓகே, ஓகே. அப்ப 3ர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ல தான் வரும். இத கமர்ஷியல் யூஸ்க்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. கொஞ்சம் டிஃபிகல்டீஸ் இருந்துச்சு அத கொண்டு வரதுல. யோசிச்சு பாருங்க ஒரு பாதி ரூம் இதுலயே போட்டுட்டாங்கன்னா, அப்புறம் பீப்பிள்லாம் என்ன பண்ணுவாங்க லிவ் பண்றதுக்கு அந்த வீட்ல? இல்ல கமர்ஷியல் மீன்ஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டார் தானே? ஓ! ஆஃபீஸ். ஓகே, ஓகே. ஓ! ஆஃபீஸ் ஸ்பேஸ் அந்த மாரி தானே. வீட்டுக்குள்ள கொண்டாடுனோனே, அப்ப வரைக்கும் கம்ப்யூட்டர் வீடு அது ஒரு என்ன சொல்றது? அது வந்து ஒரு பெரிய மெஷினரியா தான் பார்த்தாங்களே தவிர, அது ஒரு டிவைஸா ட்ரீட் பண்ணல மக்கள் வந்துட்டு. அது ஒரு மெஷினரி அவ்வளோதான். எப்படி வந்துட்டு ஒரு கன்வேயர் பெல்ட்ல வந்து நம்ம
அசெம்பிளி பண்ணுவாங்கல்ல ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு. அந்த மாரி ஒரு மிஷினரியா தான் ட்ரீட் பண்ணாங்களே தவிர, ஒரு பெர்சனல் கம்ப்யூட்டர் அந்த மாரி வரல. அதுக்கே இன்னும் கொஞ்சம் காலம் தாண்டி வந்துச்சுல்ல. சரி ஓகே. நீங்க 3 ஜெனரேஷன் வாங்க. ஆமா, ஆமா. ஓகே. 3 ஜெனரேஷன் வந்து 1960ஸ் டூ 70ஸ் வரையும் இன்டகிரேட்டட் சர்க்யூட் வந்து இதுல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெறைய டிரான்சிஸ்டர்ஸ், காம்பினேஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர். இதுல வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸஸும் கொண்டு வந்துட்டாங்க. அது என்னன்னா மேக்னெட்டிக் டேப்பும், டிஸ்க்கும் கொண்டு வந்தாங்க. இதுல தான் நீங்க சொன்ன அந்த கோபால் ஃபோர்டான் அந்த லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட மெமரி சைஸ் வந்து 1.28K பிட்ஸா இருந்துச்சு. இதோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். இதுல வந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, அதுல வந்து நம்ம மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு வந்தோம் இல்லையா? இதுல வந்து மைக்ரோ டூ நானோ செகண்ட்க்கு வந்து கொண்டு வந்துருச்சு. ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. காஸ்ட்டும் கம்மியா இருந்துச்சு. இப்பதான் வந்து அந்த படத்தோட சீன் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இனிஷியல் லாங்குவேஜ் வந்துச்சு ஓகேவா? ஃபோட்டான் வச்சு தான் அந்த மெஷின் வருது. பட் அந்த மெஷின் வந்துமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது? இப்போ ஒரு ஆஃபீஸ் சரவுண்டிங் இருக்கும்ல, என்வைரன்மென்ட் இருக்கும்ல, டெஸ்க் செட்டப் இருக்கும்ல. அந்த மாரி இந்த டெஸ்க் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா, அதுதான் கம்ப்யூட்டர். இதுல தான் வந்துட்டு மானிட்டர் இருக்கும், கீபோர்ட் இருக்கும். மவுஸ் இருக்காது. ஆமா, ஆமா. ஸோ அந்த மாரி செட்டப்பு. அந்த படத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்துட்டு அந்த ஃபோட்டான வந்து கத்துக்கிட்டு எப்படி இது பண்ணாங்கன்ற மாரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாசால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஒரு ஃபீமேல் ஓரியன்டடா ஒரு புரோகிராம் லாங்குவேஜ் வந்து ரன் பண்ணது அங்க தான். அந்த மெஷின் ஃபுல்லாமே ரன் பண்ணது ஃபீமேல்ஸ் மட்டும் தான். வேற யாருக்குமே தெரியாது. ஏன்னா அங்க இருந்த ஃபீமேல்ன்றத தாண்டி பிளாக் பீப்பிள் தான் மெயினா அங்க கான்ட்ரிபியூட் பண்ணது. அந்த படத்துல பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட்டு வந்து கொண்டாந்துருவாங்க மெஷின. நெறைய பேர் குழம்பிட்டு இருப்பானுங்க. இது எப்புட்றா ஹேண்டில் பண்றதுன்னே தெரியாது. அவங்களால மெஷின் ரன் பண்ண வைக்க முடியாது. ஏன்னா, அப்ப வந்துட்டு தான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸ்க்கு போற அந்த ரேஸ் இருக்கு இல்லையா? அதனால கொண்டாந்த இது. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு. அந்த டிவைஸ் வந்து நாசாக்கு வந்தது அதனால தான். அதுக்கு முன்னாடி வந்து ஹியூமன் கால்குலேஷன் மட்டும் தான். ஓகே, ஓகே. அந்த படம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நெறைய புரியும். ஸோ படத்த ட்ரை பண்ணி பாருங்க. ம். ட்ரை பண்றேன் கண்டிப்பா. சரி ஓகே. இப்ப தான் வந்து நம்ம இந்த நூற்றாண்டோடைய அடுத்த மிகப்பெரிய லீப்ன்றது 4த் ஜெனரேஷன். அங்கருந்து வாங்க. ஆமா. 4த் ஜெனரேஷன் வந்து 70ஸ்ல இருந்து இப்போ வரையும் இருக்கு. மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுல. இதுல தான் ஹை லெவல் லாங்குவேஜ் வருது. சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா இதெல்லாம் இதுல கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட்டும் இதுல தான் வருது. எஸ்கியூஎல் குவெரி லாங்குவேஜ் அதாவது நீங்க ஏதாவது கொரி கேட்கிறீங்கன்னா, அந்த டேட்டாபேஸ்ல இருந்து அத டிரைவ் பண்ணி எடுத்துட்டு வரும். அது வந்து இதுல தான் கொண்டு வந்தாங்க. பிசி வந்து இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இது வந்து காம்பேக்ட்டாவும் இருந்துச்சு, அஃபோர்டபுளாவும் இருந்துச்சு. இதுதான் வீட்லயும், ஆஃபீஸ் யூஸ்க்கும் இது வந்துச்சு. சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். இப்ப நம்ம பார்க்குறது. ம். இப்ப சிம்பிளா சொல்லலாம்னா, ஒரு டெஸ்க்டாப் செட்டப்ன்றது அப்ப தான் பேர் வந்துச்சு. அதுக்கு டெஸ்க்டாப்ன்னு பேர் வந்ததுக்கு காரணம் அதுதான். உங்களால ஒரு டெஸ்க்ல எல்லாமே பிளேஸ் பண்ண முடியும். பழைய சிஸ்டம்லாம் எப்படி பிளேஸ் பண்ணுவாங்கன்னா, மேல வந்து மானிட்டர் இருக்கும். பக்கத்துல பிரிண்டர் இருக்கும், மவுஸ் இருக்கும், கீபோர்ட் இருக்கும். கீழ தான் சிபி இருக்கும். சிபி யாரும் பெரும்பாலும் மேல வச்சிருக்க மாட்டாங்க. ஆ இப்ப தான் வந்துட்டு எல்லாத்தையும் மேல வச்சு செட்டப் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. இப்பலாம் வந்துட்டு கீழ தான் வைக்கிறது. பூட் ஸ்டார்ட்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதே! சொல்லுங்க. தெரியாதா? பூட் ஸ்டார்ட்னா எப்படி சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, பழைய சிஸ்டம் இருக்குல்ல. பழைய சிஸ்டம்லாம் வந்துட்டு அப்பப்ப இதாயிரும். ஸ்லோ ஆயிரும். இல்லன்னா வந்து ஆஃப் ஆயிரும். அப்ப வந்து கால வச்சு சிபியூ எட்டுவாங்க. எட்டி மிதிப்பாங்க. ஓ! ஓகே, ஓகே. எட்டி உதைச்சா தான் அது இதாகும். அந்த பவர் பட்டனுமே அதுக்கேத்த மாரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால நீங்க பழைய டிவைஸ் பவர் பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்கும். எட்டி உதைக்கிறதுக்காண்டியே வச்சிருந்தது அது செட்டப் அது. அதனால அதுக்கு பேர் வந்து பூட் ஸ்டார்ட். ஓகே. சரி ஓகே. இப்ப இந்த 4த் ஜெனரேஷன் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு இல்லையா? எப்படி சொல்லலாம்னா, இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் தான் மாறுமே தவிர, அதோட பர்ப்பஸ் வந்து அப்படியே கேரி ஆயிட்டு வந்துட்டு இருக்கும். பெரிய எந்த லீப்புமே இருக்காது. இந்த ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா. அமைதியாயிட்டீங்க? இல்ல 5த் ஜெனரேஷன் போயிரவான்னு கேட்டேன். ம். போங்க, போங்க. ஓகே. 5த் ஜெனரேஷன் வந்து இப்பயும், இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி, இதுல தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கொண்டு வராங்க. இது எத வச்சு பண்றாங்கன்னா, மெஷின் லேர்னிங்கையும், குவாண்டம் கம்ப்யூட்டிங்கையும் வச்சு இந்த டெக்னாலஜிய வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நேச்சுரல் ப்ராசஸிங் லாங்குவேஜ். அதாவது இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா? அத வந்து கம்ப்யூட்டர் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி. இப்ப ChatGPTல தான் நம்ம இங்கிலீஷ்ல டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புறோம். அது அத புரிஞ்சுகிட்டு நம்மளுக்கு ஆன்ஸர் பண்ணுதுல அந்த மாதிரி. இதுல வந்து மெயினா யூஸ் பண்ணியிருக்க நெட்வொர்க் வந்து நியூரல் நெட்வொர்க். அப்டின்னா ஹியூமனோட பிரெயின வந்து மிமிக் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டெக்னாலஜி வந்து. ஐயா அவ்வளோதாங்கய்யா. இந்த காயின் பண்ணது டெர்மு மறந்தாச்சா? ஆ சாரி மறந்துருச்சேன். இது வந்து ஃபர்ஸ்ட்டு காயின் பண்ணது வந்து 1956லயே
ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு டெர்ம் வந்து இருந்திருக்கு. இப்ப வந்து அதை அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்றாங்கள விட டே டு டே லைஃப்ல எப்படி மொபைல் வந்து ஒரு 6வது விரலோ, இன்னைக்கு ஏஐன்றது ஒரு 7வது விரல் மாரி மாறிடுச்சு. அப்படிதான் கரெக்ட்டா சொல்ல முடியும். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்திருப்போம். இதுக்கும் இந்த எபிசோடுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, 4த் ஜெனரேஷன்ல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமே வெடிச்சுச்சு. ஸோ அத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி 4த் ஜெனரேஷன் வந்து நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, கமர்ஷியலா ரிலீஸ் ஆயி மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த மெஷின்ஸ் தான் தெரியும். பட் ஆனா அதுக்கு முன்னாடியே என்ன சொல்றது, ரிலீஸ் ஆகல. பட் அது வந்து 2 பேருக்கு இன்ஸ்பயர் இருந்துச்சுல்ல. டெக்லயே ஒரு 2 பேருக்கு இன்ஸ்பயர் ஆயி, இன்னைக்கு நீங்க வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்கல்ல. இப்ப வந்து கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில அந்த 2 தான் வந்துட்டு மிகப்பெரிய காம்படிட்டர்ஸ். ஸோ அத பத்தின கதைய இப்ப பார்க்கலாம். அந்த 2 பேர் யாருன்னா, மேக்கும், மைக்ரோசாஃப்ட்டும். அவங்க வந்து அவங்களாலாம் இப்ப இருக்கிற சிஸ்டம் வந்து அவங்களோட இன்னோவேஷன் கிடையாது. அது வந்து இன்னோவேட் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜெராக்ஸ் பார்க்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து 1970ஸ்ல வந்து நெறைய கம்ப்யூட்டரிங் டெக்னாலஜிஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. உள்ள நெறைய இன்னோவேஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இவங்க 2 பேரும் இப்ப மார்க்கெட்ல இருக்காங்க. இதுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஜெராக்ஸ பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அ ஜெராக்ஸ் கடை இருக்கும் இல்லையா? ஆக்சுவலா அதுக்கு பேர் வந்து ஜெராக்ஸ் கிடையாது. ஃபோட்டோ காப்பி தான் அதோட ஆக்சுவல் மீனிங். ஏன் ஃபோட்டோ காப்பின்னு சொல்றாங்கன்னா, நீங்க வந்து லைட்ட யூஸ் பண்ணி காப்பி பண்றீங்க. டேட்டாவ வந்துட்டு. காப்பி பண்ணி உங்களுக்கு அது அவுட்புட்டா உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டா வருது இல்லையா? அதனால அதுக்கு பேரு ஃபோட்டோ காப்பி. ஜெராக்ஸ்ன்றது அந்த கம்பெனியோட நேம். இனிஷியலா அந்த மாரி பிரிண்டிங் மெஷின் டிசைன் பண்ண டீம் அது வந்துட்டு. அதுதான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, காலப்போக்குல நம்ம ஊர்ல வந்து இனிஷியலா ஜெராக்ஸ் மெஷின் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது கம்பெனி நெறைய பேர் வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இதுல இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்குல்ல பெரும்பாலான ஜெராக்ஸ் மிஷின் எதுவுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கிடையாது. எல்லாமே செகண்ட் ஹேண்ட், தேர்ட் ஹேண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஜெராக்ஸ் மிஷின்லாம் ரேட் ரொம்ப கூட. பிரிண்டருக்கு ரேட் கம்மி. ஜெராக்ஸ் மிஷின் ரேட் கூட. நம்ம ஊர்ல எப்படி பண்ணுவாய்ங்கன்னா வந்துட்டு, போர்ட மட்டும் சைனாலருந்து இம்போர்ட் பண்ணி மாத்திட்டு, அத ரீஃபர்பிஷ்டு தான் வித்துட்டு இருக்கானுங்க. அதனால தான் நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின்ஸ் எதுவுமே புது மிஷின் சொல்லுவாங்க. ஆனா புது மிஷின் கிடையாது. எல்லாமே கொஞ்சம் பழசா இருக்கும். கலர்லாம் கொஞ்சம் ஃபேட் ஆயிருக்கும். நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பார்த்துருக்கேன். இப்ப இவங்க இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு டிவைஸ் உருவாக்குறாங்க. அதுல என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்றத ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். அப்புறம் அது என்ன மிஷின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம்ல அந்த 3 ஜெனரேஷன் வரைக்கும். எல்லாமே வந்துட்டு டெக்ஸ்ட் பேஸா தான் இருக்கும். எய்தர் டெக்ஸ்ட்டோ, டேட்டாவோ தான் நம்ம குடுப்போமே தவிர, உங்களால இன்டராக்ட் பண்ண முடியாது. இன்டராக்ட் பண்ண முடியாது மீன்ஸ், என்னால கீபோர்டுன்ற ஒரு பிசிக்கல் மீடியம் வேணும் எனக்கு வந்துட்டு. அத வந்து டெலீட் பண்றதுக்கோ, புதுசா ஆட் பண்றதுக்கோ. எனக்கு வந்து மவுஸ் கிடையாது. நான் வந்து அத டிராக் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு. அந்த மாரி ஒரு மீடியம் தான் இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா, ஆ கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கொண்டு வராங்க. அதாவது ஒரு சிலதுக்குள்ள ஐகானுன்ற ஒரு விஷயம் வருது. 2வது மவுஸ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, டெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் வருது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, வெறும் இதுதான் இருக்கும். அது ஒரு டேட்டா நம்ம கேட்போம். அதுவா குடுக்குமே தவிர, நம்மளால எடிட் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு இது பண்ண முடியாது. நம்ம டேட்டா ஃபீட் பண்ணுவோம். அது அவுட்புட் குடுக்கும். அந்த ஒரு இத மாத்தி நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர் இப்ப வேர்ட், எக்ஸெல் யூஸ் பண்றோம்ல. அந்த மாரி பிராவோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எடிட்டர் வச்சிருந்தானுங்க. அப்புறம் ஈத்தர்நெட், லோக்கல் நெட் கனெக்ட் பண்றது. அப்புறம் லேசர் பிரிண்டிங். இவங்க ஆல்ரெடி பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆள் இருக்கு இல்லையா? ஸோ, அதனால அவங்க லேசர் பிரிண்டிங் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா இங்க தான் என்ன பண்றாங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் வருது. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ன்னு எப்படி சொல்லலாம்னா, ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டா ட்ரீட் பண்ணும். அது ஒரு பொருளு. அந்த பொருள் இது பண்ணா இது இப்போ ஒரு மரம் எடுத்துக்கலாம். இப்ப மரம் வந்து நான் டெக்ஸ்ட்ல டீன்னு அடிக்கிறதுக்கும், மரமா விஷுவலா பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு ஆப்ஜெக்ட்டா பார்க்கறதுக்கும், டெக்ஸ்ட்டா பார்க்கறதுக்கும். அந்த வித்தியாசம் தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங்ன்றது. இதுல வந்து ஒரு 2 மெஷின் கிரியேட் பண்ணாங்கல்ல. அத பத்தி சொல்லுங்க. ஜெராக்ஸ் ஆல்டோ அதுதானே? அதான், அதான். சொல்லுங்க, சொல்லுங்க. இதுல வந்து ஜெராக்ஸ் ஆல்டோ அப்படின்னு ஒரு மிஷின் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்த பிசி. 1973ல வந்துருச்சு. இதுல நீங்க சொன்ன அந்த GUI, மவுஸு, ஈத்தர்நெட்டு, ஹை ரெசல்யூஷன் பிட்மேப் டிஸ்ப்ளே இது எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஆனா, இத வந்து இல்ல, இல்ல. ஒரு நிமிஷம். ஹை ரெசல்யூஷன்னா நம்ம ஊர்ல நெனச்சுப்பாய்ங்க 2K, 4K நெனச்சுக்குவானுங்க. ஹை ரெசல்யூஷன்றது ரொம்ப காமெடியான ரெசல்யூஷன். அத நான் இங்க சொல்ல விரும்பல. நீங்க மேக்கின்டாஷ் வரும்போது தெரியும். இவ்வளோ ரெசல்யூஷனான்னு சொல்ட்டு. கன்டின்யூ பண்ணுங்க. ஓகே. இத வந்து ஃபர்ஸ்ட்டு கமர்ஷியலாலாம் கொண்டு வரல. ஒரு சில யுனிவர்சிட்டிக்கு மட்டும் குடுத்து, இன்டர்னலா அவங்களே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஆளோட என்ட்ரி. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து பார்க் அந்த இன்ஸ்டிடியூட் போறாரு. இன்ஸ்டிடியூட் பாருங்க அந்த கம்பெனிக்கு போறாரு. போய் பார்க்கும்போது, எதுக்கு போறாருன்னா, ஆப்பிளோட ஸ்டாக் இருக்கு இல்லையா? அத விக்கிறதுக்கு அது சம்மந்தமா பார்க்க போறாரு. அ இன்னும் ஒரு சில ஆப்பிள் இன்ஜினியர்ஸோட போய் பார்க்குறாங்க. அந்த இது பார்க்க போய் விசிட் பண்ணி பார்க்குறாங்க அந்த இடத்த.
போய் பார்க்கும்போது அவரு ஆச்சரியமா இருக்கு. அவரு வந்து GUI பார்த்து ஆச்சரியப்படல. மவுஸ பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. எப்புட்றா மவுஸ் வச்சு இதெல்லாம் பண்ண முடியுமா? ஒரு டிவைஸ் ஒண்ணு இருக்குதா? நம்மளால ஸ்க்ரீன இன்டராக்ட் பண்ண முடியிற அளவுக்கு இருக்கான்ற மாரி ஆச்சரியப்படுறாரு. அதுக்கப்புறமா அந்த வேர்ட் எடிட்டிங் பார்க்குறாரு. அதுவுமே அவருக்கு வந்து புடிச்சிருக்கு. ஏன்னா, அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்துட்டு என்ன சொல்றது? டேட்டா இன், டேட்டா அவுட் தான் இருக்குமே தவிர, டேட்டா மேனிபுலேஷன்ற ஒரு கான்செப்ட் இல்லைல்ல. அது அடுத்து வந்த மெஷின்ஸ்லாம் வந்துட்டு. ஆமாமா. அந்த கேப்ப வந்து இது ஃபில் பண்ணுது. இந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிட்மேப் கிராபிக்ஸ். ஸோ கிராபிக்ஸ்லயே 2 டைப்பான கிராபிக்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ராஸ்டர்ன்னுவாங்க. இன்னொன்னு வந்துட்டு எஸ்விஜிஸ்ன்னுவாங்க. ராஸ்டர்ன்றது நம்ம ஒரு பிக்சர் ஃபோட்டோ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தான் வந்துட்டு அது ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோ. கம்ப்யூட்டருக்கு அது எல்லாமே பிக்சல் தான். ஒவ்வொரு பிக்சலுக்கும் ஒரு டேட்டா இருக்கு. ஒவ்வொரு கலர் கோடு. அததான் வந்து நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறது. எஸ்விஜிஸ் வந்து எப்படி இருக்கும்னா, அது வந்து ஒரு வெக்டர் கிராபிக்ஸ் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் கோட் மூலியமா, ஒரு புரோகிராம் மூலியமா ரன் ஆகுற மாரி ஒரு கான்செப்ட். அது எப்படி பண்ணுவோம்னா, நீங்க வந்து எவ்வளோதான் ஸ்ட்ரெச் பண்ணாலும், இது பண்ணாலுமே பிரேக் ஆகாது. பிக்சல் பிரேக்கே ஆகாது. எக்ஸாக்ட்டா டிஸ்ப்ளே எந்த அளவுக்கு நம்ம கிளியரா இருக்கணுமோ, அந்த அளவுக்கு கிளியரா இருக்கும். அந்த கான்செப்ட் இருக்கும். அந்த மாரி கிராபிக்ஸ் கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, சாரி பஞ்சாயத்து இதுக்கப்புறமோ? ஆமா. இதுக்கப்புறம் என்ன வருது சொல்லுங்க? ஆப்பிள் வந்து லிசாவும், மேக்கின்டாஷும் கிரியேட் பண்ணாங்க. லிசா வந்து ஃபர்ஸ்ட் கமர்ஷியலா வந்த GUI கம்ப்யூட்டர் 1983ல வந்துச்சு. அடுத்து மேக்கின்டாஷ் பத்தி லேட்டரா பார்க்கலாம். தியேட்டரா பார்க்குறீங்களா? மேக்கின்டாஷ் இல்ல அந்த கான்ஃப்ளிக்ட் சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம்னு நெனச்சேன். கான்ஃப்ளிக்ட் சொல்ட்டா? ஓகே, ஓகே. சரி கான்ஃப்ளிக்ட் அப்படியே வந்துருங்க. சரி மேக்கின்டாஷ் போயிரலாமா? போயிரலாம். அது போயிட்டு வந்துரலாம். அதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மேக்கின்டாஷ் 1 வந்து 1984ல வந்து டெவலப் பண்றாங்க. அது வந்து அதோட ரெசல்யூஷன் எப்படி இருந்துச்சுன்னா, 512 இன்டு 342 பிக்சல்ல இருந்துச்சு. அந்த ஹை ரெசல்யூஷன் இருக்குல்ல, அது இதுதான். இதோட டிஸ்ப்ளே எப்படி இருந்துச்சுன்னா, 9 இன்ச் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்துச்சு. சிஆர்டி மானிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட கலர் வந்து மோனோக்ரோம். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் இருக்கும். வேற கலர்ஸே இருக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. மோனோக்ரோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நியூட்ரலு, ஒரு கலர் இத வச்சு தான் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இன்னொரு சைடு எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு ஒரு கலர் வச்சு மட்டுமே அதோட டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஷேடு, டிண்ட் இத வச்சு பண்றது தான் மோனோக்ரோமேட்டிக்ன்னு சொல்லுவாங்க. பொதுவா நீங்க பழைய சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராஸ்ட் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கும். இல்ல வந்துட்டு டார்க் ப்ளூ அண்ட் ஒயிட்டா இருக்கும். இல்ல கிரீன் வித் பிளாக்கா இருக்கும். இல்ல கிரீன் வித் yellowவா இருக்கும். இந்த மாரி ஒரு சில கலர் காம்பினேஷன் தான் இருக்குமே தவிர, கலர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் போமாட்டாங்க. ஏன்னா, அப்ப இந்த டிஸ்ப்ளே சப்போர்ட்டும் அந்த மாரி தான் இருந்துச்சு. 2வது அந்த ஓவர் பிக்சலேட்டடா தான் இருக்கும். அப்போத்துல டிஸ்ப்ளேலாம் பார்த்தீங்கன்னா. லெட்டர வந்து நீங்க படிக்கலாம். பட் ஆனா, ரொம்ப கிளியரா இருக்கும். இப்ப இருக்கிற மாரி வந்து ஒரு சின்ன அந்த ஒரு தின் லைனே உங்களுக்கு ப்ராப்பரா தெரியுது. அந்த அளவுக்கு டிஸ்ப்ளே டென்சிட்டி இருக்காது. அந்த பிக்சல் டென்சிட்டி இருக்காது. இதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருந்துச்சு. அடுத்து செகண்ட் ஜெனரேஷன் வாங்க. மேக்கின்டாஷ் 2 செகண்ட் ஜெனரேஷன் வந்து 1987ல வந்து கிரியேட் பண்றாங்க. இதோட ரெசல்யூஷன் எப்படி இருந்துச்சுன்னா, 640 இன்டு 480 பிக்சலா இருந்துச்சு. இது வந்து எக்ஸ்பேண்டபிள் ஆகுறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. அது எந்த அளவுக்குன்னா, 1152 இன்டு 870 கிராபிக்ஸ் கார்டுக்கும், மானிட்டருக்கும் ஏத்த மாதிரி அது சைஸ வந்து மாத்திக்கிருச்சு ஆட்டோமேட்டிக்கா. இதுல தான் கலர்ஸ் யூஸ் பண்றாங்க. அதாவது 258 கலர் பேலட்ல இருந்து 56 256 ஓகே. 256 கலர் பேலட்ல இருந்து 16.7 மில்லியன் கலர் வரையும் அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணாங்க. இந்த கலர்ஸ் கோடிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா? இது வந்து எப்படி அவ்வளோ கலர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, 8 பிட் கலர். அந்த டெக்னாலஜிய யூஸ் பண்ணாங்க. அதாவது எஸ்டிஆர்ன்னுவாங்க. ஸ்டாண்டர்ட் டெஃபனிஷன் ரேஞ்ச் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம யூஸ் பண்ற மெஜாரிட்டியான சிஸ்டம் வந்துட்டு எஸ்டிஆர்ல தான் இருக்கும். மானிட்டர் டிஸ்ப்ளேயா இருக்கட்டும், இல்ல லேப்டாப் டிஸ்ப்ளேயா இருக்கட்டும். ஒரு சில பேர் தான் ஹெச்டிஆர் அதுக்கு மேல போவாங்க. 8 பிட் வந்து பார்த்தீங்கன்னா, 0 டூ 55 வரும். கம்ப்யூட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 0வும் கணக்குல சேரும். ரெட், கிரீன், ப்ளூ 3ஓட கலர் காம்பினேஷன் தான் இது. 3யுமே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, அந்த 16.7 மில்லியன் கலர் காம்பினேஷன்ஸ் வரும். ரெட்டு, ப்ளூ, கிரீனு எல்லாத்தையும் 0 ஆக்குனீங்கன்னா பிளாக்கு, எல்லாத்தையும் ஃபுல் ஆக்குனீங்கன்னா ஒயிட்டு. அதுக்கு நடுவுல உள்ளது தான் இந்த அவ்வளவு கலர் வேரியேஷன்ஸுமே. ஆனா அந்த டிஸ்ப்ளேயுமே வந்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்றது? கொஞ்சம் பிக்ஸலேட்டடா தான் இருக்கும். ரொம்ப பெரிய இதாலாம் இருக்காது. பட் ஆனா கம்பேரிட்டிவ்லி மேக்கின்டாஷ் 1 பார்க்கும்போது 2ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு லீப் தான். அதே நேரத்தில அதிகமா சேல்ஸ் ஆன கம்ப்யூட்டர் அந்த டைம்ல வந்துட்டு. மத்த எந்த கம்ப்யூட்டருமே அந்த அளவுக்கு இதாகல. பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தாலும், இதுதான் வந்து மக்கள்ட்ட நெறைய பேர் கொண்டு போய் சேர்த்துச்சு. அதுக்கு மேலலாம் வந்து கம்ப்யூட்டர்னா வெறும் ஆஃபீஸ் யூஸ் மட்டும் தான். வீட்ல கம்ப்யூட்டர்ன்றது இருக்காது. கம்ப்யூட்டர் எதுக்கு?
நீ அங்கேயும் வேலை பார்த்துட்டு, இங்கேயும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க தாண்டி, இங்க வரும்போது அந்த மல்டிமீடியா கன்சப்ஷன்றதே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. படம் வரையறது, இந்த மாரி ஒரு விஷயம். ஏன்னா வந்துட்டு லீசாலயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க டிராயிங் வந்துட்டு. இப்ப தான் நம்ம முக்கியமான பார்ட்டுக்குள்ள போப்போறோம். இவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் பார்த்துட்டோம்ல. இப்ப நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். ஜெராக்ஸ் தான் வந்துட்டு முன்னாடியே உருவாக்குனாங்கன்னு சொல்ட்டு. சண்டை வந்திருக்கணும்ல இல்லையா? ஆமா. யாருக்கும் சண்டைன்னா, Appleக்கும், Microsoftக்கும். அதாவது ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அத இன்ஸ்பயர் பண்ணி லிசாவையும், மேக்கின்டாஷையும் வந்து டெவலப் பண்ணிட்டாரு. கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸோட. அதனால அவர் என்ன நெனச்சுட்டாருன்னா, நம்ம தான் ஜிஇயோட பயனர் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சுட்டாரு. பிசி கிரியேட் பண்றதுல. ஆனா மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மேக்கின்டாஷ் இருக்கு இல்லையா? ஓகே இத விட்டுறலாம். சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. விட்டுறலாம். இல்ல, இல்ல. இனிஷியலா மைக்ரோசாஃப்ட் வந்து என்னவா இருந்துச்சுன்னா, ஆப்பிளோட பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. எதுக்குன்னா வந்துட்டு வேர்ட், எக்ஸெல். ஏன்னா ஆல்ரெடி அங்க பிராவோன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா? எனக்கு அந்த மாரி சிமிலரா வேணும்னு சொல்லி கேட்டு இங்க உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமா தான் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம எதுக்கு இவனுக்கு கீழ வேலை பார்த்துட்டு இருக்கணும். நம்மளே ஒண்ணு பண்ணலான்னு சொல்லிட்டு 1985ல விண்டோஸ் 1.0 ரிலீஸ் பண்றான். ஓகே. அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா 2க்கும் சிமிலரா இருந்துச்சு. பொசுக்குலாம் விட்டுறக்கூடாது. இல்ல விட்டுர்லான்னா அந்த மாரி சொல்லல. அந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, அத ஸ்கிப் பண்ணிர்லாம்னு நெனச்சேன். ஓகே. சரி, சரி. உள்ள வாங்க. கான்ஃப்ளிக்ட் உள்ள வாங்க. இப்ப தான் அந்த கான்ஃப்ளிக்ட் வருது. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கும், பில் கேட்ஸ்க்கும். அதாவது இத நீங்களே சொல்லிர்றீங்களா? இதுவும் நான் தான் சொல்லணுமா? சொல்லிருங்க. சரி, ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப்ஸுக்கும், பில் கேட்ஸுக்கும் தான் இங்க ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட்டா போகுது. ஆப்பிள் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து எங்களுடைய ஜியூஐ பார்த்து காப்பி அடிச்சு தான் மைக்ரோசாஃப்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. ஓகேவா? கோர்ட்ல கேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்குமே ஒரு வாய்க்கா தகராறு மாரி போகுது. ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்றாருன்னா, "நீ வந்து என்னோடது எல்லாத்தையும் நீ பிரிச்சு எடுத்துட்ட. நான் உன்ன ரொம்ப நம்பினேன். ஆனா நீ வந்து என்ட்ட இருந்து நீ திருடிட்டன்னு" சொல்லிட்டு இவர் ரொம்ப கடுப்பாயிட்டாரு. அதுக்கு வந்து பில் கேட்ஸ் ஒரு ரெஸ்பான்ஸ் குடுப்பாரு. அதுதான் ஹைலைட்டான ரெஸ்பான்ஸு. நாங்க வந்து அத கொஞ்சம் மாத்தி சொல்றோம். உங்க எல்லாருக்கும் புரியணும்னு சொல்ட்டு. இப்ப வந்து ஊர்ல ஒரு பெரிய மாளிகை இருக்கு. அது வந்து ஜெராக்ஸ்ன்ற பேர்ல ஒரு மாளிகை இருக்குன்னு வச்சுக்கோங்க. உள்ள 2 பேர் போறானுங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பில் கேட்ஸும், ஸ்டீவ் ஜாப்ஸும் உள்ள போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒருத்தனுக்கு டிவி பிடிச்சிருக்கு. ஒருத்தனுக்கு ரிமோட் புடிச்சிருக்கு. என்ன 2 பேரும் ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டு, இவிங்க வந்து அத கழட்டி பார்த்துட்டு நல்லா இருக்கு. எது எது மாத்தலாம்ன்னு சொல்லி மாத்தி வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுல யாரு திருடனா இருக்க முடியும்? அந்த கான்செப்ட்ல ஒரு பில் கேட்ஸ் ரிப்ளை குடுத்திருப்பாரு. 2 பேருமே திருடன் தானே. 2 பேருமே திருடன் தான். இதுல வந்து யாருன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா கோர்ட்ல என்னாச்சுன்னா, கேஸ் வந்து 1988 வரைக்கும் இழுத்துச்சு. கொஞ்சம் லாங் ரன்னாவே போச்சு. கடைசில என்னாச்சுன்னா வந்துட்டு, ஆ மைக்ரோசாஃப்ட்க்கு ஃபேவரா போயிடுச்சு. காரணம் என்னன்னா, ஆப்பிளோட ஒரு சில எலமெண்ட் இருக்கு இல்லையா? அது வந்து எல்லாமே ஒரு பியூர் ஒரிஜினல் கிடையாது. ஏன்னா நீங்களே வந்து ஜெராக்ஸ்ல தான் கொஞ்சம் காப்பி அடிச்சிருக்கீங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த கேஸ் வந்து நிக்காதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருடைய இந்த ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ்ன்றத உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு எப்படின்னா வந்துட்டு, அவருக்கு அந்த டிசைன் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதே நேரத்தில ஒரு ஃபுல் ப்ராடக்ட்டுமே ஈக்கோ சிஸ்டம் மாரி பில்ட் பண்ணணும்னு அவர் நெனச்சாரு. வேறஸ் பில் கேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஸ்கேலபிலிட்டியா இருக்கணும். நமக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ புரொடக்ஷன் பண்ண முடியுமோ புரொடக்ஷன் பண்ணிட்டு, இத லைசென்சிங் மட்டும் விட்டா போதும். இதுக்கு நான் ஒரு டிவைஸ் உருவாக்கி நான் அடி வாங்க விரும்பல. ஏன்னா, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சிஸ்டம் அடி வாங்குச்சு. அவங்க சொந்த கம்பெனியே வந்து தொரத்தி விட்டானுங்க. நீங்க வந்து பெர்ஃபெக்ஷன் பண்ணணும்னு சொல்ட்டு, கம்பெனிய லாஸ்ல கொண்டு போறோம்ன்னு சொல்ட்டு. அதே நேரத்தில ஃப்ளெக்ஸிபிலிட்டியா இருக்கணும்னு நெனச்சாரு. எல்லா சிஸ்டமுக்கும் சப்போர்ட் பண்ணணும். எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு நெனச்சாரு. ஸோ 2 பேர் நெனச்சதும் சக்சஸ் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஈக்கோ சிஸ்டம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாரி விண்டோஸ்ன்றது தான் நெறைய பேருக்கு தெரியுது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 கம்பெனிஸ் இருக்குல்ல. 3 கம்பெனியுமே ஒவ்வொரு இடத்துலயும் தப்பு பண்ணியிருக்காங்கல்ல. அத பத்தி கொஞ்சம் லைட்டா பார்த்துடலாமே. ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அடுத்த ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் அவனே கிரியேட் பண்ணிட்டான். ஆனா என்ன நெனச்சுட்டாங்கன்னா, இது எதுக்கு? இது வந்து கமர்ஷியலா பண்ணா ஓடுமான்ற ஒரு தயக்கத்துல அப்படியே பிளாக் பண்ணிட்டான். அது அவனோட தப்பா போச்சு. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு என்ன ப்ராப்ளமா போச்சுன்னா, என்ன சொல்றது? இப்ப லீசாவும், மேக்கின்டாஷும் பண்ணாரு இல்லையா? அது நல்லாவே ஓடுச்சு. ஆனா என்ன பிரச்சனைன்னா, அது பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. மக்களால அத அஃபோர்ட் பண்ண முடியல. 2வது அது வந்து இது கிடையாது. நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி ஹார்ட்வேர் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. அவன் பிரிண்டர் குடுத்தான்னா, ஆப்பிளோட பிரிண்டர் மட்டும் தான் ஒர்க் ஆகும். கீபோர்ட்னா ஆப்பிளோட இது மட்டும் தான் ஒர்க் ஆகும். அந்த இடத்துல அடி வாங்குச்சு. மைக்ரோசாஃப்ட்க்கு என்ன ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா வந்துட்டு, ஆ என்ன சொல்றது? ஒரு பெரிய டீலே இழந்துட்டாங்கல்ல. இப்ப ஆப்பிள்லேருந்து வெளிய வந்தா, இன்னைக்கு ஒரு $1,000,000,000 கம்பெனி 2 கம்பெனி போட்டி போட்டுட்டு இருந்தாலுமே, மைக்ரோசாஃப்ட்க்கு வந்து அப்போ அந்த ஒரு இது இல்ல. அவனுக்கு வந்து ஒரு தெளிவான விஷன் கிடையாது.
நம்ம வந்து சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி விக்கிறோமே தவிர, அவன் வந்து ஹார்ட்வேர்ல ஃபோக்கஸ் பண்ணல. பண்ணியிருந்தான்னா, இன்னைக்கு வந்துட்டு நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன மாரி இருக்கும்னா, ஒரு பக்கம் விண்டோஸ் ஒரு பக்கம் தனியா டிவைஸஸ் வித்துக்கிட்டு இருப்பான். இங்கிட்டு மேக் ஒரு பக்கம் வித்துக்கிட்டு இருப்போம். மத்த எந்த கம்பெனியுமே வந்து போட்டியில வந்திருக்காது. நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்காது. கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூல. கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல 2 பேருக்குமே வின் வின் சிச்சுவேஷன் தான். எப்படி சொல்றது? கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலி மாரியே இருந்திருப்பானுங்க இதுல. எப்படி இப்ப ப்ராசஸர்ல வந்துட்டு Intel, AMD மட்டும் தானே இருக்கு. வேற யாருமே இல்லைல. ஸோ அந்த மாரி நிலைமை பெர்சனல் கம்ப்யூட்டிங் வந்திருக்கும். பில் கேட்ஸோட முடிவால அது தவிர்க்கப்பட்டுச்சு. ஸோ இந்த மாரி தான் இருந்தது. மேக்ல ஜிஏ வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து, இப்ப நம்ம பார்க்க போறது, இனிமே அவங்கள பத்தி தான் இந்த எபிசோடு இருக்க போது. சூசன் கேரி. அவங்க தான் இந்த ஐகான்ஸ் இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணது. ஸோ அது எப்படி பண்ணாங்க, என்ன பண்றாங்கன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஜர்னியே கொஞ்சம் வித்தியாசமான ஜர்னி தானே. ஸோ அத பத்தி நம்ம இனிமே போக போக பார்ப்போம். சூசன் கேரி தான் கிராஃபிக் டிசைனரோட பயனீர். அவங்களோட ஒர்க் தான் பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. கம்ப்யூட்டர் ஐகானோகிராஃபிலயும், பிக்சல் ஆர்ட்லயும். இவங்க பொறந்தது வந்து டிசம்பர் 5, 1954ல யுஎஸ்ஏல இருக்க நியூயார்க் சிட்டில பொறந்திருக்காங்க. இவங்களோட எஜுகேஷன் வந்து பிஏ ஃபைன் ஆர்ட்ஸ்லயும், எம்ஏ பெயிண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பிஹெச்டியும் பண்ணியிருக்காங்க ஃபைன் ஆர்ட்ஸ்ல. இவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ்ல தான் இருந்திருக்கு. இவங்க ஃபைன் ஆர்ட்ஸ் ஆச்சே. இவங்க எப்படி இது கம்ப்யூட்டருக்குள்ள வர்றாங்க அப்படின்னா, ஆண்டி ஹெட்ஸ்வெல்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவர் வந்து ஆல்ரெடி மேக்கின்டோஷ் டீம்ல வந்து வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 1982ல வந்து கூப்பிடுறாங்க இவங்கள. அதாவது இவங்களோட ஆர்ட் பேக்கிரவுண்ட் வந்து இந்த கிராஃபிக் டிசைனிங்க்கு வந்து நேச்சுரலாவே ஃபிட் ஆகும் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அப்படிதான் இவங்க வந்து கம்ப்யூட்டருக்குள்ள இந்த மேக்கின்டோஷ் டீம்க்குள்ள வர்றாங்க. இவங்களோடது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா, எம்ப்ராய்டரில இருந்து ஸ்டார்ட் பண்ணுது இந்த ஆர்ட். அது வந்து எப்படின்னா, சூசன் கேரி வந்து வளரும்போதே அத பார்த்து தான் வளர்ந்துருக்காங்க. அவங்க அம்மாவும், பாட்டியும் எம்ப்ராய்டரி போடுறவங்களா இருந்திருக்காங்க. அத பார்த்து இவங்க வந்து இன்ஸ்பயர் ஆயி, விஷுவல் திங்கிங்க்கும், டிசைனிங் அப்ரோச்சுக்கும் பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி, அப்படிதான் ஆர்ட்டும் படிக்கிறாங்க. அதுல இருந்து தான் இவங்க வந்து இதுக்குள்ளயும் வர்றாங்க. கம்ப்யூட்டருக்குள்ளயும். பிக்சல் திங்கிங் வந்து எங்க இருந்து வருதுன்னா, ஸ்டிச்சிங்ல இருந்து இவங்களுக்கு வருது. அதாவது எம்ப்ராய்டரி டிசைன வந்து ஒரு பிக்சல் மாரி கன்சிடர் பண்ணி, அதுக்குள்ள எப்படி இன்னோவேட்டிவா சின்ன ஸ்பேஸ்க்குள்ளேயே போடுறாங்களோ, அத வச்சு இவங்க வந்து இன்ஸ்பயர் ஆயி இத பண்றாங்க. ஒரு ஸ்மால் ஸ்கொயருக்குள்ள ஐகான்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்றாங்க. ஸ்மால் ஸ்கொயர்ன்றத விட குரூப் ஆஃப் ஸ்கொயர்ஸ்குள்ள வச்சுக்கலாமா? ஆ அப்படி வச்சுக்கலாம். சரி ஓகே. அடுத்த ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கல்ல அந்த ப்ராசஸ் அவங்க எம்ப்ராய்டிங் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எம்ப்ராய்டிங் பண்றாங்கல்ல. பொதுவா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த இது இருக்கும் தெரியுமா? அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ வச்சு, அவங்க பாட்டிக்கு அந்த நூல வச்சு அந்த எந்த ஒரு டிசைனோ பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஆமா. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு டெஃபனைட் ஏரியா தான். அதாவது எப்படி சொல்றது? இப்ப வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் தான் அந்த ஒரு பாக்ஸ் இருக்குன்னா, அந்த ஒரு பாக்ஸ்க்குள்ள தான் அந்த துணி இருக்கும். அந்த துணிக்கு மேல அந்த என்னென்ன டிசைன் பண்றோமோ, அந்த டிசைன போட்டுருவாங்க. ஓகேவா? அந்த டிசைன போட்ட பிறகு எப்படி சொல்றது? உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கும் தெரியுமா? இப்ப வந்துட்டு ஒரு எம்ப்ராய்டரி பண்றாங்கன்னா, எப்பயுமே அந்த துணிக்கு நடுவுல ஒரு சாரி துணிய சுத்தி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த கன்சிடர் பண்ணி இவங்க டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. எப்படி பண்ணாங்கன்னு அப்படியே வாங்க. சூசன் கேரி வந்து அதுக்கு ஒரு குவாட்டே வச்சிருக்காங்க. ஐ யூஸ்ட் டு டூ நீடில் பாயிண்ட் அண்ட் எம்ப்ராய்டரி. ஐ திங்க் இட் ஹெல்ப்டு மீ intuitively understand how to design images one stitch or one pixel at a time. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டிட்ச்ல இல்லைன்னா ஒரு பிக்சலுக்குள்ள எப்படி ஒரு ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்றத வந்து எனக்கு நீடில் பாயிண்ட்டும் எம்ப்ராய்டரியும் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு, சொல்லிக் குடுத்துருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்து இவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிராஃப் பேப்பர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. 32x32 பிக்சல்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐகான் டிசைன் பண்றதுக்கு. அது ஏன் அந்த 32x32 பிக்சல்னா, சம் ஹார்ட்வேர் லிமிடேஷன்ஸ் வந்து இருந்திருக்கு. 1980ஸ்ல நம்ம எவாலுவேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ல வந்து பார்த்திருப்போம். அதுல ஹார்ட்வேர் லிமிடேஷன்ஸ் இருந்ததுனால 32x32ன்னு வந்துச்சுன்னா 1024 பிக்சல் வந்து மொத்தமா வரும். ஒரு பிட் கலரு வந்து 128 பைட் ஆஃப் மெமரி தான் எடுத்துக்கிறோம். அப்ப கம்மியான ப்ராசஸிங் பவரும், கம்மியான மெமரி சைஸும் தேவைப்படுறதுனால, இவங்க வந்து இத இந்த பிக்சல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க.
நம்பர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, டெசிமலு, பைனரி, ஹெக்ஸாடெசிமலு இந்த மாரி நெறைய சிஸ்டம் இருக்கும். மோஸ்ட் காமனா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச அந்த டிசைன் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து டெசிமல், இன்னொன்னு பைனரி. ஸோ பைனரி வந்து பார்த்தீங்கன்னா, 2/8 அந்த ஒரு ஸ்டாண்டு போகும். டெசிமல் வந்து 2/10 அந்த ஒரு ஸ்டாண்ட்ல போகும். இப்போ 1 ஜிபி இருக்குல்ல, 1 ஜிபி நம்ம வந்து மெகாபைட்டா கன்வெர்ட் பண்ணோம்னா, 1024 எம்பி வரும். பட் அது வந்து நீங்க நம்ம கமர்ஷியலா யூஸ் பண்றோம்ல, கமர்ஷியலா யூஸ் பண்றது எல்லாமே வந்துட்டு எக்ஸாக்ட் அந்த இதுல வராது. கேப் இருக்கும். இப்போ நம்ம ஒரு 1 ஜிபி யூஸ் பண்றோம்னா, அதுல வந்துட்டு எக்ஸாக்ட்டா 1 ஜிபி இருக்காது. 900 இவ்வளோ எம்பி இருக்கும். அதே இது வந்து ஒரு 16 ஜிபி பென் டிரைவ் இருக்குன்னா, ஒரு 14 ஜிபி தான் இருக்கும். 1 1/2 ஜிபி கிட்ட அங்கேயே கட் ஆயிரும்ல. ஸோ அந்த வித்தியாசம் தான் இவங்க இது பண்ணது. அந்த பிக்சல் இது வருதுல்ல, அந்த வித்தியாசம் தான். ஏன்னா கம்பெனி வந்து என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, எக்ஸாக்ட்டா அந்த வந்து அவங்க வந்து பைனரில தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க டெசிமலுக்கு போகவே இல்ல. ஸோ அதனால அந்த ஒரு மெமரி கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சு அங்க. அடுத்து வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸும் இருந்துச்சு. மேக்கின்டாஷ் கம்ப்யூட்டர் வந்து லோ ரெசல்யூஷனா இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது 520 இன்டு 342 பிக்சல்ல தான் இருந்துச்சு. அப்ப அதுக்குள்ள ஒரு ஐகான வந்து பெர்ஃபெக்ட்டா ஃபிட் பண்ணணும்னா, இந்த 32 இன்டு 32 பிக்சல் தான் ஹெல்ப் பண்ணிருக்கு. அடுத்து வந்து இது வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி குடுத்துச்சு. யூசர் வந்து ஈஸியா ஒரு ஐகானுக்கும், இன்னொரு ஐகானுக்கும் டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிக்கிறதுக்குமே இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கிராஃப் பேப்பர்ல தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? அது வந்து ஒரு காம்பேக்ட்டா இருந்திருக்கு. இத வந்து இது பண்றதுக்கு. ஒரு ஒரு ஸ்கொயரையுமே ஒரு ஒரு பிக்சலா இவங்க கன்சிடர் பண்ணி இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து டிராஷ் கேனு, அப்புறம் டிஸ்க், ஃபோல்டரு, பெயிண்ட் பக்கெட்டு, பாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இவங்க அடுத்தடுத்த கம்பெனி போறாங்கல்ல. அதுக்கு முன்னாடி இந்த கீபோர்ட் லேஅவுட் இருக்குல்ல. ஸோ அத வச்சு கொஞ்சம் பேசலாம். டைப்ரைட்டர் இருந்துச்சு. டைப்ரைட்டர் இருந்த காலத்துல என்னன்னா, எடுத்து டைப் பண்ணும்போது அங்கங்க வந்து பிரேக் ஆகும். ஏபிசிடி பக்கத்து பக்கத்துல இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வராது. அங்கங்க வந்து சிக்கிக்கிறோம். ஒரு கீயும் இன்னொரு கீயும் வந்து சிக்கிக்கும். ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஒரு சில வெர்ஷன் கொண்டாந்தாங்க. இந்த QWERTY இந்த மாரி இருக்கு இல்லையா? இனிஷியலா அப்பர் கேஸ் லெட்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எங்க அடிக்கணுமோ அத மட்டும் அந்த அந்த கீ எடுத்துட்டு ஃபிட் பண்ணுவாங்க. அத வந்து மினிமைஸ் பண்றதுக்காண்டி தான் இந்த கீபோர்ட் லேஅவுட்ட மாத்துனது. அது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, என்னால கேப்ஸையும் அதுல இன்க்ளூட் பண்ண முடியும். அது சிக்கிக்காது. அதனால தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைப் ரைட்டர்ல தான் ஷிஃப்ட் இருக்கும். ஷிஃப்ட் கீன்றது டைப் ரைட்டர்லேருந்தே இருக்கிற ஒரு கீ. அப்புறம் மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் வரும்போது என்னாச்சுன்னா, அந்த கண்ட்ரோல், ஆல்ட் இருக்குல்ல. ஆமா. அத பத்தி கொஞ்சம் லைட்டா பார்த்துடலாம். இப்ப கண்ட்ரோல் கீ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, பொதுவாவே வந்துட்டு ஒரு விஷயத்த நான் வந்து கமாண்ட் பண்றேன். அதாவது என்னால மேனுவலா பண்ண முடியும். நான் மேனுவலா பண்ணாம, நான் ஒரு விஷயத்த வந்து இனிஷியேட் பண்ணி, "நீ இத பண்ணு" நான் சொல்றேன். அதுதான். அதுதான் நீங்க வந்து பார்க்குற கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி அந்த மாரி. ஆல்ட்ன்றது எப்படின்னா, நான் ஒண்ணு பண்றேன். எனக்கு கொஞ்சம் அது வேற ஆல்டர்னேட்டிவா பண்ணு. இப்ப என்ன பண்ணலாம்னா, ஆல்ட் டேப் குடுக்குறோம்ல. என்னால ஆல்டர்னேட் டேப் ஸ்விட்ச் பண்ண முடியும். இப்ப நம்ம டிஸ்கார்ட் ஒரு விண்டோல இருக்கோம். இப்ப அது வந்து ப்ரௌசர் இன்னொரு விண்டோல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து டிஸ்கார்ட்ல இருக்கேன் கரண்ட் விண்டோவா. இப்ப நான் ஆல்ட் டேப் குடுத்தேன்னா எனக்கு என்ன பண்ணலாம், நான் ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம்ல ப்ரௌசருக்கு. ஸோ அது ஆல்ட். மேக்ல எப்படி இருக்கும்னா, அது வந்து கமாண்ட் அப்புறம் ஆப்ஷன்னு இருக்கும். இப்ப இந்த கமாண்ட் ஐகான் டிசைன் பண்ணாங்கல்ல, அது வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு கோட்டை மாரி இருக்கும். கோட்டையோட அப்பர் வியூ மாரி இருக்கும். மேக்கோட ஐகான் வந்துட்டு. ஸோ அது வந்து எப்படி சிம்பிள் பண்ணுதுன்னா, கமாண்ட் பண்ணுவாங்கல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பழைய ராஜா காலத்துலலாம் வந்துட்டு இந்த கோட்டை சுவத்துல நிப்பானுங்க. சுத்தி 4 பேர் நிப்பானுங்க. அவைங்க தான் வந்து உத்தரவு குடுக்குறது. "நீ இங்க போய் இது பண்ணு. நீ போய் இங்க போ. கேட்ட சாத்து, கேட்ட தொற." இந்த பழைய அ படத்துலலாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு அகழி தொறந்திருப்பாங்க. ஒரு பெரிய கதவ ஓப்பன் பண்ணி மூடுவாங்கல்ல. ஆமா. அத கமாண்ட் பண்றதே மேல இருக்கிறவைங்க தான். அதோட ரெப்ரசன்டேஷன் தான் கமாண்ட் கீ. ஆல்டர்னேட் கீ வந்து எப்படின்னா, அந்த ட்ரெயின் லிவர் இருக்கு தெரியுமா? ம். அத ரிசெம்பிள் பண்றது தான் ஆப்ஷன் கீ. இதுலயே அவங்க வொர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இங்க டிஜிட்டல்ல பார்ப்போம். வாங்க. ஆப்பிள்ல வந்து இவங்க வந்து 1982 டூ 1985 வரையும் வொர்க் பண்ணியிருக்காங்க. மேக்கின்டோஷ் இன்டர்ஃபேஸ வந்து கிரியேட் பண்ணது இவங்க தான். ஃபர்ஸ்ட்டு வந்து அ ஸ்க்ரீன ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு ஹேப்பி மேக் அப்படின்ற ஒரு வெல்கம் வந்து டிஸ்ப்ளே ஆகும். அத கிரியேட் பண்ணதும் இவங்க தான். ட்ராஷ் கேன் நம்மளுக்கு பார்த்தோனே தெரியும். அதுல வந்து டெலிட்டட் ஃபைல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றது. அத கிரியேட் பண்ணது இவங்க தான். அதே மாதிரி இவங்க நெறையா ஐகான்ஸும் டிசைன் பண்ணியிருக்காங்க. டிஸ்க், ஃபோல்டரு, பெயிண்ட் பக்கெட்டு, லாப்டோ, பாம் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. இல்ல. அது வந்து பெயிண்ட் பக்கெட் கிடையாது. ஃபில் பக்கெட். பெயிண்ட்ல யூஸ் பண்றோம் தெரியுமா? பழைய பெயிண்ட்ல இப்ப இருக்கிறதான்னு தெரியல. பழைய பெயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேன்ல இருந்து பெயிண்ட் கொட்டுற மாரி ஒரு ஐகான் இருக்கும். தொட்டோம்னா மொத்த ஸ்க்ரீன் இதாயிரும். ஆமா. அது உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா? படம் வரைஞ்சிருவோம். கஷ்டப்பட்டு வரைஞ்சிருவோம். எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த லைன் ஜாயின் ஆயிருக்காது.
ஒரு அழுத்து அழுத்தவும் மொத்தமா நான் வீணா போயிரும். அந்த ஐகான் பார்த்துருக்கேன். பட் அதுல வொர்க் பண்ணி பார்த்ததில்ல. அது வந்து நெறைய பேருக்கு புடிக்காத ஒரு ஃபீச்சர் அது. ஏன்னா படத்த கஷ்டப்பட்டு உட்காந்து வரைவோம். நம்ம சின்ன வயசுல எப்படி வரைவோன்றது தெரியும். அது அந்த பென்சில எடுத்துட்டு என்னமோ கிறுக்கி ஏதோ வச்சுருவோம். சரி கலர் குடுக்கலான்னு வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிக்சல் நீங்க கேப் விட்டாலும் அவ்வளோதான். மொத்தமா நாசமா போயிரும். சின்ன வயசுல இப்ப இது டிரா பண்ணதே இல்லையா சிஸ்டம்ல? இல்ல, இல்ல. சின்ன வயசுல எனக்கு சிஸ்டம் ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு சான்ஸே கிடைச்சதில்ல. சரி, சரி. அடுத்து வாங்க, அடுத்து வாங்க. இவங்க வந்து ஃபாண்ட்ஸ் கூட டிசைன் பண்ணியிருக்காங்க. சிகாகோ ஃபாண்ட் வந்து கிரியேட் பண்ணது இவங்க தான். அது வந்து சிகாகோ ஃபாண்ட் வந்து மேக்கின்டாஷோட ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாண்ட். அது ஏன் ஸ்டாண்டர்டா இருக்குன்னு நெனைக்கிறீங்க? தெரியலையே! நம்ம எபிசோட் போஸ்டர் இருக்குல்ல, ஆமா. அதுல வந்துட்டு கீழ அந்த பாட்காஸ்ட் நேம் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணது அந்த டைப் ஃபேஸ் தான். ஓ! ஓகே. அத ஓப்பன் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஏன் யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்களா? ம். மேல வந்து டைட்டில் குடுத்திருப்பேன். டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்ஸு, யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க பிக்சல் பிரேக் ஆன மாரி இருக்கா? ஆமா. இதுல பிக்சல் பிரேக் ஆயிருக்காது. ஏன்னா, இது எல்லாமே வந்துட்டு அந்த பிக்சலுக்கு ஏத்த மாரி டிசைன் பண்ணது. அதனால தான் மேக் சக்சஸ் ஆன இன்னொரு காரணம் என்னன்னா, அதுல வந்து ரீடபிலிட்டி சூப்பரா இருக்கும். ஓகே. இதுக்கப்புறமா இருக்கிற இன்னொரு ஃபேமஸான ஃபாண்ட் எதுனா, டைம்ஸ் நியூ ரோமன் சொல்லுவாங்க. வெப்சைட்டோட இதுல வந்து. ஏன்னா, இனிஷியல் வெப் வந்து அதுல தான் ஃபுல்லா டிசைன் பண்ணி ஓவர் சேச்சுரேட் ஆச்சு. இப்பயுமே அதான் ஸ்டாண்டர்டு. நீங்க வந்து ஒரு HTML பண்ணீங்கன்னா, அதுல இருக்கிற ஸ்டாண்டர்டான டைப் ஃபேஸ் வந்துட்டு டைம்ஸ் நியூ ரோமன் தான். ஸோ அவங்க வந்து இந்த சிக்காகோ யூஸ் பண்ணும்போது எல்லாமே பிக்சல் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த எம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். ம். லெட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு பிரீத் ரூம்ன்றது அந்த இருக்கும். அதே மேல சூசன் கேர்ல பார்த்தீங்கன்னா, அந்த பிரீத் ரூம் இருக்காது. அங்கங்க பிக்சல் உடைஞ்சு, உடைஞ்சு உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது? ஒரு மாரி ப்ளீட் ஆயிருக்கும். லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் ப்ளீட் ஆயிருக்கும். பட் இங்க அந்த ப்ளீடிங் இருக்காது. பெர்ஃபெக்ட்டா அந்த பிக்சல்ல அதுதான் உட்காரணும்னா, அது மட்டும் தான் உட்காரும். எக்ஸ்ட்ராவா ஏறாது, குறையவும் குறையாது. லீப்ன்னே சொல்லலாம். ஏன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கொச கொச கொசன்னு இருக்கும். நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். சிஸ்டம்ல வந்துட்டு. அப்பனா தான் உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும். இதுல அப்படி கிடையாது. இங்க வந்து கிட்ட உட்காந்தே பார்க்கலாம். அதனால தான் நீங்க மேக்கோட பழைய கமர்ஷியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் கிட்ட உட்காந்து இது பண்ணிட்டு இருப்பானுங்க. ஓ! அதுக்கு காரணம் இதுதான். அடுத்து வந்து மைக்ரோசாஃப்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. 1986ல இருந்து 1990 வரைக்கும். விண்டோஸ் 3.0ல இவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் 3.0வோட இன்டர்ஃபேஸ். அதுல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா, ஃபோல்டரு, டிஸ்க்கு, பிரிண்டரு, அப்புறம் மை கம்ப்யூட்டர் ஐகான்ஸ். வேற அந்த கேமு அதுதான். அததான் சொல்ல வந்தேன். கேம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சால்டயர் கார்ட். இந்த கார்ட் வந்து விளையாடுவோம் இல்லையா? அத வந்து மைக்ரோசாஃப்ட்ல டிசைன் பண்ணது இவங்க தான். ஸோ அப்படி பார்த்தா இவங்க தான் வந்துட்டு ரம்மிய ப்ரமோட் பண்ணாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமா. ஆமாவா? நீங்க என்ன சொல்லணும்னு எனக்கு தெளிவா சொல்லுங்க. ஆமா சொல்லணுமா? இல்ல சொல்லணுமா? இப்ப ஆன்லைன்ல விளையாடுறதுக்கு இவங்க காரணம்னு சொல்லலாமா? காரணம் எப்படி சொல்லுவீங்க? ஐயா இத விட்டுருங்க ஐயா. சரி அடுத்து போங்க, அடுத்து போங்க, அடுத்து போங்க. விட்டுருங்க. கட் பண்ணி இத ப்ளூப்பர்ல ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளூப்பர்லாம் போடுவீங்களா? எபிசோட் முடிவுல போடுறேன். இந்த வாட்டி போடுறேன். டோன்ட் டூ திஸ். சரி, சரி. பண்ணல, பண்ணல. நெக்ஸ்ட். அடுத்து இவங்க வந்து நெக்ஸ்ட்ல வொர்க் பண்ணியிருக்காங்க. ஓ நெக்ஸ்ட், நெக்ஸ்ட். ஓ! ஓகே. 1985ல இருந்து 1990 வரையும் வொர்க் பண்ணியிருக்காங்க. ஆ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆப்பிள்ல இருந்து லீவ் ஆனதுக்கு அப்புறம் இல்ல, இல்ல. லீவ் ஆகல. லீவ் ஆகலையா? அப்படிதான் போட்டிருக்கு. இல்ல, இல்ல. அவர் லீவ் ஆகல. ஆக்சுவலா உங்க டீம் போர்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. கம்பெனி போர்ட் மெம்பர்ஸ். ஓனர் இவர் தான். அந்த போர்ட் மெம்பர்ஸே சேர்ந்து நீ வந்து வேணான்னு தொரத்துனாய்ங்க. காரணம் என்னன்னா, அந்த மேக்கின்டாஷ் 2 சக்சஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அ புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு காச கரியாக்கும்போது ஸ்டாக் பயங்கரமா அடி வாங்குச்சு. அதனால தொரத்தி விட்டாய்ங்க. அப்ப அவரா போல. சரி. அதுல இருந்து தொரத்தி விட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்ன்ற ஒரு கம்பெனி வந்து உருவாக்குறாரு. அதுல இவங்க வந்து இன்டர்ஃபேஸ் டிசைனரா உள்ள போறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்போட ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல எலமென்ட்ஸ், ஐகான்ஸ்லாம் இவங்க வந்து டிசைன் பண்றாங்க. ஆ இருங்க, இருங்க. இந்த சமயத்துல என்ன ஆகும்னா, ஆப்பிள்ல வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்தானுங்க. ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுவானுங்க. அதுல வந்து அந்த ஃபீல் இருக்காது. அந்த ஆப்பிளோட தனி லுக் இருக்கும்ல. எதுவுமே இருக்காது. ரொம்ப ஜெனரிக்கா இருக்கும். சம்மந்தம் இல்லாத ப்ராடக்ட்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. இங்க இவர் இந்த ஓஎஸ் ரெடி பண்ணாரு தெரியுமா? இதுக்கு ஒரு கதை இருக்குது. ஆக்சுவலா வந்துட்டு இனிஷியலா அந்த ஓஎஸ் வந்து ரிலீஸ் ஆகுற டைம்ல இல்ல. கான்செப்ட்டா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லான்ச் இருக்குல்ல, இல்ல. அப்புறமா ஆப்பிள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கூப்பிட்டு திருப்பி வாங்கன்னு சொல்லும்போது, இந்த ஓஎஸ்ஸ வாங்குற மாரி வாங்கி கம்பெனிய வாங்கிட்டு உள்ள வந்தாங்க. அப்படிதான் திருப்பி தலைவர் உள்ள வந்தது. இதுல இவங்க பண்ண அந்த இன்டர்ஃபேஸ்லாம் ஃபியூச்சர் சிஸ்டம்ஸுக்கும் ஆ மேக் ஓஎஸ்க்கும் பயங்கர இன்ஃப்ளூயன்ஸா இருந்திருக்கு. நெறைய யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ்லாம் இவங்க வந்து டிசைன் பண்ணி குடுத்துருக்காங்க இதுக்கு.
ஹேப்பி மேக் ஃபேஸ் இருக்குல்ல. அது இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. அது சிரிக்கிறது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். நீங்க முன்னாடி சொன்னீங்கல்ல, அந்த மேக் ஹேப்பி ஃபேஸ் தான் வந்துட்டு ஓப்பனிங்ல வரும்னு. இப்ப அதுக்கு பதிலா ஹலோ வரும். ஆமா. ஓகே. 1990ஸ்ல இருந்து பிரசன்ட் வரையும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஹை ப்ரொஃபைல் கம்பெனிக்கு இண்டிபெண்டன்ட் டிசைனரா ஃப்ரீலான்ஸ் ஒர்க் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் Facebookக்கு வந்து கிஃப்ட் ஐகான் டிசைன் பண்றது, அப்புறம் PayPalக்கு வந்து லோகோவும், இன்டர்ஃபேஸும் டிசைன் பண்றது, IBM சாஃப்ட்வேருக்கு வந்து ஐகான்ஸ் வந்து டிசைன் பண்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் 90ஸ்ல இருந்து இப்ப வரையும் பண்ணிட்டு இருக்காங்க. வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. 2018ல இவங்களுக்கு வாழ்நாள் சாதனை விருது குடுத்துருப்பாங்க, கிராஃபிக் டிசைன்ல. அதே மாதிரி அ இன்னைக்கு வந்து நீங்க கம்ப்யூட்டர பத்தி பேசுனீங்கன்னா, இவங்க இவங்க இல்லாம ஒரு சாப்டர் கிடையாது. நீங்க வந்து டைப்போகிராஃபி எடுத்தாலும் சரி, இல்ல வந்துட்டு இன்டர்ஃபேஸ் டிசைன் எடுத்தாலும் சரி, இல்ல டிஜிட்டல் டிசைன் எடுத்தாலும் சரி, இவங்க இல்லாம ஒரு யாருமே புக் எழுத மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸான ஆளு. இப்ப கரண்ட்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு மெர்ச் மாரி வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ண ஐகான்ஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து கீபோர்ட்ல அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும்ல, அதுலலாம் வந்துட்டு இவங்களுடைய அந்த டிசைன வச்சு போட்டுட்டு இருக்காங்க. விலை தான் கொஞ்சம் அதிகம். காசு உள்ளவர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். இவங்களோட ஆர்ட் வந்து மியூசியம்ல இருக்கு. எந்த மியூசியம்லனா, மியூசியம் ஆஃப் மாடர்ன் ஆர்ட்ல வந்து இவங்களோட ஒர்க்க வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. பெர்மனன்ட்டா அங்க இருக்கும். அவ்வளோதானே. அவ்வளதான். முடிச்சிடலாமா? முடிச்சு விட்டுருங்க. இல்ல நீங்க ஏதாவது பேசணும்னா பேசுங்க. சரி, இது மத்த டிசைனர்லாம் பார்க்கலையா? நான் பார்க்கலையே! பார்க்கலையா? 2, 3 பேர் பார்த்துட்டு வர சொன்னேன்ல. இதுக்கே நாக்கு தள்ளுது எனக்கு. உங்களுக்கு எலன் லட்டன் தெரியுமா? யாரு? எலன் லட்டன். இது புதுசா நான் கேள்விப்படுறேன். அவங்க வந்து ஒரு ஃபேமஸான டைப்போகிராஃபிஸ்ட். அவங்க வந்து டிஜிட்டல் டிசைன்ல இருக்காங்க. ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ஜெர்மன்ல இந்த பாஸ் மூவ்மெண்ட்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அத வச்சு நெறைய டிசைன்ல நெறைய இன்னோவேஷன் அது இப்போ வரைக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இது. டிசைன் இண்டஸ்ட்ரியில போய் யார கேட்டாலும் இந்த பாஸ் மூவ்மெண்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ அதுல ஒரு மிகப்பெரிய பாய்னர் அவங்க. அவங்க இருக்காங்க. இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. நீங்க வந்து இவங்க தான் பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. அதே மாரி ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஒருத்தங்க இருக்காங்க. ஓகேவா? அவங்க பேர் மறந்துட்டேன். மேபி எபிசோட் ரிலீஸ் ஆகும்போது கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணுவேன். அவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் இண்டஸ்ட்ரியில அ நெறைய பேர உள்ள கொண்டு வராங்க. வுமன்ஸ மட்டும் கிடையாது. அங்க பிளாக் மென் இருக்காங்கல்ல, அவங்களையும் உள்ள கொண்டாந்தது அவங்க ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணவங்க. டிசைன் இண்டஸ்ட்ரிக்குள்ள பிளாக் பீப்பிள் வர்றது. ஸோ இந்த மாரி வந்துட்டு டெக்கா இருக்கட்டும், டிசைனா இருக்கட்டும், இல்ல எந்த ஃபீல்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அந்த வுமன் ரெப்ரசன்டேஷன்றது வந்து நீங்க எங்கேயுமே இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஊர்ல என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த ஒரு மேம்போக்கான ஒரு பார்வைய பார்க்குறாங்கல்ல. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க? மேம்போக்கானா இப்ப ஆப்பிள்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். அந்த மாதிரி சொல்றீங்களா? ம். அந்த மாரி சொல்றேன். அவ்வளவுதான். அதுக்கு மேலலாம் நம்ம போய் உள்ள பார்க்க மாட்டோம். அது அந்த அந்த ஹீரோயிசம் அதிலேயே அப்படியே ஸ்டக் ஆயிருவோம். ஆஹா! இவர் இவ்ளோ பண்ணியிருக்காரு. எப்படிலாம் பண்ணியிருக்காரு. அதோட நம்ம நின்றுவோம். அதுக்குள்ள இருக்கிறதுலாம் நம்மளுக்கு தேவையில்லாத கன்டென்ட். அதனால தான் அவ்வளோதான் அறிவுன்னு சொன்னேன். இதுல வந்து ஆண், பெண்ன்றத தாண்டி ஒரு காமனா ஒரு ஹியூமன் எவல்யூஷன் தான். இப்ப இந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு, நான் எனக்கானதான் சொல்லியிருந்தா, ENIACன்ற மிஷின் வந்திருக்காது. இல்லையா? அது வந்துட்டு ஒரு மேல் சாவனிஸ்ட்டா இருந்தாங்கன்னா, ENIACன்ற மிஷின் வந்திருக்காது. ENIAC வரலைன்னா, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற இந்த ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் வளர்ந்திருக்குமான்றது சந்தேகம் தான். வந்திருக்கலாம். ரொம்ப டைம் எடுத்திருக்கும். நம்ம ஊர்ல இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒத்துக்க மாட்டானுங்க. இவ என்னன்னா மட்டம் தட்டி பேசுவாங்க தெரியுமா? "உனக்கு தெரியவே தெரியாது. நீ ஏன் இது பண்ணிட்டு இருக்க?" அதான் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கைவந்த கலையாச்சே. ஃபர்ஸ்ட் ஏதாவது பண்ண போறனாலே அடிச்சு உட்கார வச்சுருவாங்க. போ அப்படின்னு அந்த சைடு அப்படி. நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே பேசியிருப்போம்ல. அந்த 2016ல ஒரு படம் வந்துச்சுன்னு சொல்ட்டு. அப்ப வந்துட்டு உள்ள ஃபீமேல்ஸ அலோவ் பண்ணல. அந்த மெஷின தொடுறதுக்கும் எதுக்கும் அலோவ் பண்ணல. வெரட்டுவானுங்க. "நீங்க எதுக்கு உள்ள வரீங்க? நீங்க மெஷின் தொட்டீங்கன்னா ஏதாவது கெட்டு போயிரும்னு" சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில அவங்க வந்து அந்த மெஷின ரன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா அந்த அந்த ஸ்பேஸ் ஆர்பிட் போட்ட அந்த மெஷின சக்சஸ்ஃபுல்லா பண்ணதே இந்த அங்க இருக்க குரூப் ஆஃப் பீப்பிள் தான். அதுவும் குறிப்பா சொல்லும்போது இந்த பிளாக் அமெரிக்கன் இருக்காங்கல்ல அவங்கள தான். நீங்க அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்டன்ட் சீன் ஒண்ணு இருக்கும். ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல. ரெஸ்ட் ரூம் வந்து எப்படி இருக்கும்னா, ஒயிட் பீப்பிள் தனியா இருக்கும். பிளாக் பீப்பிள் தனியா இருக்கும். அங்க வந்து பிளாக்ன்னு போட மாட்டாங்க. கலர்ன்னு ஒரு டெர்ம் மென்ஷன் பண்ணிருவானுங்க. அதாவது தீண்டாமைய வந்துட்டு ஒரு அப்படியே லைட்டா அந்த ஒரு செரியாந்த கேக் இருக்குல்ல, அந்த மாரி. நான் வந்து உன்ன பிளாக்ன்னு சொன்னா தானே உன்ன டைரக்ட்டா அட்டாக் பண்ற மாரி இருக்கும். நான் கலர்ன்னு ஒண்ணு வச்சுட்டு போயிடுறேன். அந்த மாரி இருக்கும். இந்த படத்துல ஹீரோயின் ஒரு ஒரு சீன் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு இங்க அந்த நாசா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் கிடையாது. அங்க இருந்து ஒரு 2 மணி நேரம் தாண்டி போயி ஒரு இடத்துல ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவாங்க. 2 மணி நேரம். போயிட்டு அங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு திருப்பி வருவாங்க.
வந்து வேலைய ஆனா அப்பயுமே வேலைய டைம்க்கு முடிப்பாங்க. அவங்க ஒரு சீன்ல வந்து ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆயி கத்திருவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாரி கலரும் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாரும் ஒரே இதுதான் போகணும்னு சொல்லிட்டு இதாகும். படம் வந்து பார்த்தாலே தெரியும். நீ நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இவங்க வந்துட்டு நான் சொல்ற ஃபர்ஸ்ட் மெயின் ஹீரோயின் வந்துட்டு யாருன்னா, ஒரு அஸ்ட்ரானமர். அவங்க வந்து இது எழுதுவாங்க. எப்படின்னா வந்துட்டு ஸ்பேஸ் கால்குலேஷன் போடுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து இன்ஜினியரிங். 3வதா ஒரு ஆள் வந்துட்டு கால்குலேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. சும்மா அந்த என்ன சொல்றது? இப்ப இந்த ஆர்பிட் வந்து ஒரு இது பண்ணுவாங்க தெரியுமா? இப்ப சயன்டிஸ்ட் பண்றாங்கல்ல. இத்தனாம் தேதி இத்தன மணிக்கு லான்ச் பண்ணுவோம். இங்க என்டர் ஆகும்னு சொல்ட்டு. சப்போர்ட்டிங் கால்குலேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தான் உள்ள வந்து ஃபோட்டான இது பண்ணி மாத்துனது. ஃபோட்டான வந்து எஃபிஷியன்ட்டா மெஷின ரன் பண்ண வச்சு, அந்த ரிசல்ட்ட கொண்டு வந்து, அக்யூரசி கொண்டு வந்து, இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. எனக்கு கம்ப்யூட்டர் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்றேன். நான் வந்து 3, 4த் படிக்கும்போது நான் படிச்சது ஒரு நர்சரி ஸ்கூலு. அங்க வந்துட்டு கோஎட் தான் இருந்தோம். டீச்சர்ஸ் தான் ஃபுல்லாவே. எனக்கு அவங்க குடுத்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் எனக்கு கம்ப்யூட்டர கொஞ்சம் இன்னும் வேற விதமா பார்க்க வச்சுச்சு. அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் என்ன பண்ணுவேன்னா, ஓப்பன் பண்ணுவேன். கேம் இருக்கும். டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணி விளையாண்டுட்டு வச்சுட்டு போயிருவேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னன்னா, இந்த பெயிண்ட் ஒண்ணு இருக்கு. இந்த வேர்ட் இருக்கு. சும்மா டைப் பண்ணி ஏதோ ஒண்ணு. என்னென்னது பார்ப்போம்ல. நோண்டி பார்க்குற ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும்ல. எனக்கு அப்போ வந்துச்சு. அதான் 2, 3 கம்ப்யூட்டர் நாசமா போச்சு. அது வேற கத. என்ன பண்ணேன்னே தெரியாம ஓஎஸ்லாம் நான் அது கிராஷ் பண்ணி விட்டுருக்கேன். அப்போ பயங்கரமா ஓஎஸ் கிராஷ் ஆகும். எப்படி சொல்லலாம்னா, ஒரு கீபோர்ட்ல வந்துட்டு ஒரு லெட்டர்ஸ் இருக்குல்ல. நீங்க பாட்டுக்கு டக்கு 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 டக்குன்னு அந்த 5 விரல வச்சு கண்ட மணிக்கு அனுப்பிச்சீங்கன்னா, விண்டோஸ் கிராஷ் ஆயிரும். எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்ப தானே கஷ்டப்பட்டு ஹேக் பண்ணிட்டு இருக்காய்ங்க. அப்ப இருந்த டைம்ல அதான் ஹேக்கு. ஒரு 5 இது வச்சோம்னா டக்குனு வந்து விண்டோஸ் கிராஷ் ஆயிரும். ஒரு சில சமயம்லாம் ஓஎஸ்ஸே கரப்ட் ஆயிரும். என்ன பண்றதுன்னே தெரியாது. இப்போ உங்களுக்கு அந்த ரெக்கவரி வந்துருச்சு. இவ்வளோ விஷயம் வந்திருக்குல்ல. சரி. உங்க சைடு ஏதாவது சொல்லுங்க. என் சைடு என்ன சொல்லணும்? என் சைடு என்ன சொல்லன்னு கேட்டேன். நான் என்னோட சைடு கம்ப்யூட்டர் நான் எப்படி பார்த்தேன், எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்ட்டுல, அந்த மாரி உங்க சைடு சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அந்த மாரி? இருந்தா நான் சொல்ல மாட்டேனா? காலேஜ் போன அப்புறம் தான் நான் கம்ப்யூட்டர்ல உட்காந்து வொர்க் பண்ணவே ஆரம்பிச்சேன். அதனால எனக்கு உங்கள மாரி சொல்றதுக்குலாம் எந்த கதையும் இல்ல. என்னன்னு கேட்டிருப்பீங்க. ஸோ அதுதான். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா வந்துட்டு, டெக்குன்றது எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம். வந்து ஒரு சாரர் சொல்லிட்டு நீங்க வச்சுட்டீங்கன்னா, அப்படியே உட்காந்துரும். உங்க சைடு ஏதாவது இறுதி கருத்து இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்ல. முடிச்சிடலாம். எதுவுமே இல்லையா? சரி, ஓகே. இவங்க முடிக்கிற அவசரத்திலே 1/2 மணி நேரமா உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, ஓகே. நாங்க வந்து Spotify இல்லாம ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கோம். YouTubeலயும் இருக்கோம். அங்கேயும் கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா, எங்களுக்கு Discordல குடுத்தாலும் சரி, இல்ல Instagramல வந்து பேசினாலும் சரி. எதுனாலும் ஓகே. ஸோ உங்கள அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். எண்ணோட்டு குடுங்க. என்னது? எண்ணோட்டு. அத எப்படி குடுக்குறது? நான் பேசி இத முடிச்சுட்டேன். நீ உங்க சைடு ஏதாவது சொல்லி முடிங்க. அப்படியே போயிட்டு வரோம்ன்னு முடிச்சு விட்டுறலாம். எனக்கு என்ன குடுக்குறதுன்னு தெரியலையே! சரி, ஓகே. நானே முடிக்கிறேன். முடிச்சிருங்க. உங்க அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். அதுவரைக்கும் நான் வந்து இட்டாச்சி. இவங்க வந்துட்டு ஆஷினா. போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். பாய். இத மட்டும் டக்குன்னு சொல்றாங்க. சரி போயிட்டு வரேன். பாய், பாய். If you're an artist and you're skilled with media, this is a new medium that offers great control turning off. There's 1,000 little dots in half an inch, and you have the capacity, either real or magnified, to turn off and on each one of those dots. So in a screen that's fairly big, or a piece of paper 8.5 by 11, you just got so many scads of dots. There's nothing really that you can't present on that screen. All you do to print, unlike most computers where you know, hit a control key and a print key sequence, you just hit one button. It says print, and it prints. And you can actually Billmate it so you can watch on the screen the whole document gradually being printed and follow your progress. It's pretty nifty.